ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹை ப்ரோட்டீன் உள்ள வெஜ் பிரியாணிங்க, வெஜிடபிள் பிரியாணி. வாங்க, இது கேரட்டு, பீன்ஸு, சோயா, காளான் எல்லாமே போட்டு ஒரு பிரியாணி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் நிறையா நெய் சேர்த்திட்டு தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, கல்பாசி, மராத்தி மூக்கு, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான், பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு நல்லா வதங்கி வரட்டும். காற்றுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நம்ம சேர்த்திக்கலாம். கீரி சேர்த்திக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா வெடிக்கும் பச்சை மிளகாய். சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இது கூட 2 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்குறப்போ எப்படியும் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. தக்காளி இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. அவ்வளோதான், தக்காளி நல்லா குழம்பா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அது பச்சை வாசனை போட்டுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை. பிரியாணினாவே புதினா தழை சேர்த்து அதனால் செமையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். புதினா தழையை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்திட்டு நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணிக்கு தயிர் சேர்த்திக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கிறேன். தயிர் சேர்த்துனா பிரியாணி வந்து சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக இருக்குங்க. அதுக்காக நம்ம தயிர் சேர்த்துறோம். அடுத்து வந்து காய் வந்து கேரட்டு, பீன்ஸு, ஒரு கேரட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் ரவுண்டாக. பீன்ஸு, ஒரு பேக்கெட் காளான், காலிஃப்ளவர் இருந்தால் சேர்த்திக்கணும், இல்லைன்னா விட்டுருங்க. அது நான் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்திட்டேன். அவ்வளோதாங்க. நம்ம எல்லா காய்கறியும் உள்ளே போட்டு நமக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோயா வந்து ஒரு 1/2 மணி நேரம் சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க. தண்ணி வடிச்சிட்டு சுத்தமாக நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு பிரியாணி மசாலா ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோவில் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். தெரியாதவங்க பிரியாணி மசாலா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து 4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க பிரியாணி மசாலா. சேர்த்திட்டு நம்ம எதுவுமே சேர்த்து போகிறது கிடையாது, அந்த பிரியாணி மசாலா மட்டும் நம்ம சேர்த்திக்கிறோம். மூடி வச்சுக்கலாங்க. சிம்லேயே வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த காயெல்லாம் நல்லா வேகுது, உப்பு அந்த மசாலாவும் நல்லா இறங்கட்டும். அதுக்கப்புறம் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்க போகிறேன். தண்ணி ஊற்றிட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்திக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா மொழி சேர்த்திக்கோங்க. நான் 10 நான் மொழி சேர்த்திட்டேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அரிசி சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், அரிசி காய்கறி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 1/4 எலுமிச்சை பழம் தண்ணி சாறை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. புழிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் இன்னொரு விசிலும் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பராக நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. நல்லா உதிரியாக சூப்பராக சாப்பாடு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சத்து நிறைந்த உள்ள பிரியாணிங்க. ஏன்னா கேரட்டு, பீன்ஸு, சோயா, காளான் இதெல்லாம் போட்டிருக்கோம். அப்படிங்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து உள்ள லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க. இதை புதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.